ஹே கைஸ், ஐஃபோன் லைட்னிங் போர்ட் யூஸரா நீங்க ஒரு DAC தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்கிட்ட ஒரு ஆடியோ கூலர் A19X DAC இருக்கு. இந்த DAC உண்மையிலேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா, ஹை ரெசல்யூஷன் சவுண்ட் கொடுக்குமா, ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த DAC ரொம்ப காம்பாக்டா இருக்கு. ஒன் சைட் லைட்னிங் போர்ட், அனதர் சைட் 3.5 போர்ட் இருக்கு. அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பாடியில இருக்கு. ரொம்ப ஸ்மால் சைஸ்ல குட்டியா இருக்கு. நல்லா காம்பாக்டா நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம். கனெக்டிவிட்டியில எந்த ப்ராப்ளம் இல்லை. நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு சிம்பிள் வந்து காமிச்சிடும். ஹெட்ஃபோன் சிம்பிள் நல்லா கனெக்ட் ஆகுது. சவுண்ட்லாம் கூட இப்போ உங்களுக்கு கேட்கும். ஸோ இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் வந்து இவங்க 24 பிட் 48 கிலோஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹைரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹைரஸ்னா அட்லீஸ்ட் 96 கிலோஹெர்ட்ஸ் மினிமம் சாம்பிள் ரேட் வந்து இருக்கணும். பட் இதில் 48 கிலோஹெர்ட்ஸ் தான் வந்து இருக்கு. இது வந்து ஹைரஸ் ஒரு DAC அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஹைரஸ்க்கு நியர்பை அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ பட் பர்சீவ்டு லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு பார்க்கும்போது அது உண்மையிலேயே ஹை ரெசல்யூஷனா இருக்கா, ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுமே நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நான் கேட்ட வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுல மிட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ற மாதிரி வந்து தெரியுது. லைக் இப்போ நான் அந்த சிப்கா QIM வந்து கனெக்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் பிரசன்ஸ் வந்து இருக்கும். வோக்கல்ஸ் வந்து ஃபுல் பாடிடா இருக்கும். அதாவது முழுமையா இருக்கும். வார்த்தைகளோட உச்சரிப்புகள் எல்லாமே வோக்கல்ஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வோக்கல்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட் ரேஞ்ச் பிரசன்ஸ் கம்மியாகும் போது ஒரு முழுமையா இருக்கிற அந்த வோக்கல்ஸ் வந்து அதாவது ஷார்ப்பியா ஆகுது. அது சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிற சவுண்ட்ஸ் வந்து தின்னா ரொம்ப ஷார்ப்பா மாறுற மாதிரி வருது. இதுவே நீங்க வந்து ஒரு தின்னான சவுண்ட்ஸ் உள்ள நீங்க ஆல்ரெடி அந்த மிட் ரேஞ்ச் பிரசன்ஸ் கம்மியா இருக்கிற IM டியூனிங் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னும் போது அந்த IM கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னுமே சவுண்ட்ஸ் வந்து தின்னரா மோர் ஷார்ப்பியா வந்து மாறும். ஸோ இதனால என்னன்னா சவுண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டரா போற மாதிரி தெரியும். அண்ட் மெலோடி கனெக்ட் வந்து மிஸ் ஆகும். இப்போ மெலோடிக்கு முக்கியமே என்ன பாத்தீங்கன்னா ஒரு அமைதியா கேட்கறாங்க, ஒரு ஸ்லோ டெம்போல போகும். அந்த வார்ம்த் எஃபெக்ட் இருக்கும். அது ரொம்ப இனிமையா இருக்கணும். அந்த இனிமை வந்து இதுல வந்து மிஸ் ஆகும். ரொம்ப ஷார்ப்பியா வந்து இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ இதுல மிட் ரேஞ்ச் வந்து அந்த விஷயங்கள் லோவர் மிட் ரேஞ்ச் அந்த மாதிரி செக்ஷன் மிஸ் ஆகுறதுனால இப்போ இந்த யாக்கை தெரியல கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாங்ல இந்த ஃபனான்னு வரும். இதுல வந்து அந்த F வந்து பாத்தீங்கன்னா வராது. ஃபா அப்படின்னும் போது அந்த ஃபா வந்து மிஸ் ஆயிடும். ஸோ வெறும் வந்து வனா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த உச்சரிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகும். ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஒரு 40% வால்யூம் அப்படி வச்சிங்கன்னா அண்ட் நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி ஃபோக்கஸ்டா கேட்க போறீங்க, ரொம்ப மிட் ரேஞ்ச் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இந்த DAC யூஸ் பண்ணலாம். இதோட விலை வந்து அந்த 500 600 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் நல்லா உள்ள IM நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கூட சவுண்ட்ஸ் ஃபிளாட் ஆகிடும். வெல் அவ்வளவுதான் இந்த வீடியோல. ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ இந்த ஆடியோ கூலர் A19X வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.